இன்னைக்கு ஏப்ரல் 24 சச்சின் டெண்டுல்கரோட பிறந்த நாள். 25 வருஷத்துக்கு முன்னாடி 1998ல் இதே சச்சின் டெண்டுல்கரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஷார்ஜால கொக்கோ கோலா கப் ஃபைனலில் அப்போ இருந்த பேட்டக்காரனான ஆஸ்திரேலியா டீமை எதிர்த்து அடின்னு அடிச்சு 134 ரன் அடிச்சு கப்பை வின் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் கேன் வார்னேலாம் அப்போ லெக் ஸ்பின் பால் ஒன்று போடுவார் பாருங்க, இந்தாக்கில் குத்தி அந்தாக்கில் குச்சியை தூக்கிடும். அந்த பால் இந்தாக்கில் குத்தாதுக்கு முன்னாடி அந்தாக்கில் இறங்கி ஒச்சே அடி சிக்ஸுக்கு வார்னே மூஞ்சில வார்னிஷ் அடிச்ச மாதிரி ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க. ஆனால் அப்படி வின் பண்ண மேட்சை விட அதுக்கு முந்தின நாள் ஒரு மேட்ச்சில் இந்தியா தோற்று போச்சு ஆஸ்திரேலியா கூட. அந்த தோற்று போன மேட்ச் கொடுத்த சந்தோஷத்தை இது வரைக்கும் அண்ணாச்சிக்கு வேறு ஒரு மேட்ச் கொடுத்ததே இல்லைடே. அந்த மேட்ச்சில் இந்தியா செகண்ட் பேட்டிங்கில் ஆஸ்திரேலியா கூட 285 ரன் 50 ஓவரில் எடுத்தால் வின்னு. ஆனால் 276 எடுத்தாலே நியூசிலாண்டை பின்னாடி தள்ளி ரன் ரேட்டில் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிரும். அப்படி இந்தியா செகண்ட் பேட்டிங் செடியை ஆடிட்டு இருக்காங்க. 31 ஓவரில் 143 ரன் சச்சின் 50 அடித்து சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. நம்ம ஊர் டைம் நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த டயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புயல் சார்ஜால் மணலாக பறக்கு. பவுலரு ஃபீல்டரு அம்பையர்லாம் என்ன பண்ணனே தெரியாமல் கூப்பர் அடித்து படுத்து கிடக்கானோ கிரவுண்டில். சரி இதுக்கு மேலே விளாட முடியாது, வாங்க வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டானுவோ. ஒரு அரை மணி நேரம் இடவெளி விட்டு புயல் கொஞ்சம் குறைஞ்ச உடனே மணல்லாம் பறக்குது நின்னோடனே சரி திரும்ப விளாடலாம்ட்டு எல்லாம் உள்ளே வந்தாங்க. மேட்சை 46 ஓவர் ஆக்கி 46 ஓவரில் 237 ரன் அடித்தாலே இந்தியா ஃபைனல் குவாலிஃபை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விளாட வந்தாங்க. இறங்கி ஓவர் 32வது ஓவர்லேருந்து சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஆட்டம் ஆடினார் பாருங்க. புயலே மிரண்டு போய் சார்ஜாலேருந்து துப்பாயை பார்க்க ஓடிட்டு. வழக்கமாக காம் பிஃபோர் ஸ்டாம்பாங்க, இது காம் பிஃபோர் ஸ்டாம்டே. வைஏபிஎல்னா வடிவேல், ஆனால் சார்ஜா புயல் சச்சின் டெண்டுல்கர் நான் தாமலங்க மாதிரி அப்படி ஒரு அடி. ஒரு பவுலர் உடலையே மூடி விட்டு மூடிட்டாரு. வார்னிங்கெல்லாம் வார்னிங் கொடுத்தாரு. பிளம்பிங் எல்லாம் பேசாமல் பிளம்பிங் வேலைக்கே போயிடலாமனு ஓதிக்க வச்சுட்டாரு. ஒரு பவுலரையும் போட்டு எல்லா டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கணும் போட்டு பொலன்னு புழக்க. அதுக்கு டோனி கிரேக் வாட் அ ஷாட் வே ஓவர் த டாப் இன்டு த கிரவுட்ஸ், வாட் அ பிளேயர், வாட் அ வண்டர்ஃபுல் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு கமெண்ட்ரி கொடுக்க. இப்போ நினைச்சாலும் பாருங்க அண்ணாச்சிக்கு கை காலெல்லாம் மயிறு சும்மா நட்டுக்குத்தால தூக்கிட்டுலாம் இன்னைக்கு. ஒரு வழியாக இந்தியா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டு சச்சின் டெண்டுல்கர் ஆனாலும் மேட்சை வின் பண்ணியே தீர்வோம்னு சொல்லி அடின்னு அடிச்சு 143 ரன்ல இருக்கையில் கில்கிறிஸ்டி கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டு அவுட்டு கேட்டார். ஆனாலும் அம்பையர் அவுட்டு கொடுக்கல. ஆனாலும் சச்சின் டெண்டுல்கர் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பெவிலியனை பார்க்க நேராக நடந்து போயிட்டார். ஒரு போவேல 143 ஒரு ரன்னை போட்டாங்கல்ல, அதை பார்க்கறதுக்கு சச்சின் டெண்டுல்கரே என்கிட்ட எல்லாம் என்னாச்சு ஐ லவ் யூல அப்படின்னு சொல்லுத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா பார்த்துக்கிடுங்க. அந்த ஃபீலிங்லேயே அன்னைக்கு சாப்பிடாம கொள்ளாமல் வயிறு மனசு நிறைஞ்சு அப்படியே தூங்கிட்டேன். இப்போ அந்த மேட்ச் ஞாபகார்த்தமாக சார்ஜா ஸ்டேடியத்தில் ஒரு ஸ்டாண்டுக்கே சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்ட் அப்படின்னு பேரே வச்சுருக்காங்க. அண்ணாச்சி அந்த ஸ்டாண்டுக்கு முன்னாடி போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதே பெரிய சந்தோஷமாக நினைக்க பார்த்துக்கிடுங்க. சார்ஜாலாம் ஒரு சின்ன கிரவுண்டு இல்லை, அங்கே சச்சின் செஞ்சுரி அடிச்சு சிக்ஸ் அடிச்சாலும் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கமெண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். நல்ல ஊசியான புளியாங்கொட்டை எடுத்து கரகரன்னு தரையில் தேய்ச்சி உங்கள் பட்டைக்கு பக்கத்துலேயே குட்டியாக 100 ஓட்டை போட்டு விட்டுருவோம் பார்த்துக்கிடுங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி.